கோலிவுட்டுடைய நாயகர்கள்ல ஒரு சிலரை சுற்றி எப்பவுமே சர்ச்சைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுல முக்கியமாக பார்க்கப்படுவோர் தான் நடிகர் விஷால் அவர்கள். இவர் எது பண்ணாலுமே சர்ச்சையாகும். அதே மாதிரி சர்ச்சையாகிற மாதிரி தான் அவருமே ஒவ்வொரு விஷயங்களையுமே பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு படவிழாவில் கலந்து கொண்டாரு. அப்போது மயங்கி விழுந்த விஷால் அவர்களை பலருமே ட்ரோல் பண்ணாங்க. அது மட்டுமல்லாமல் இன்னொரு படவிழாவில் அவர் மைக்கை பிடித்து பேசும் பொழுது கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. இதனையுமே பல பத்திரிகைகள் பலவிதமாக எழுதினாங்க. இதனையே விஷால் அவர்கள் கேலி கிண்டலாக அதனையடுத்து கலந்து கொண்ட பல படவிழாக்கள்லுமே பேசியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது யோகிடா அப்படின்ற படவிழாவில் எனக்கும் தன்ஷிகா அவர்களுக்குமே ஆகஸ்ட் 28ஆம் தேதி, அதாவது என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அன்று திருமணம் நடக்க உள்ளதாக அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அதற்குள்ளாலேயே நடிகர் சங்க கட்டிடம் கட்டிவிடுவோம், நடிகர் சங்க கட்டிடத்துல என்னுடைய திருமணம் நடைபெறும் அப்படின்றத அந்த மேடையில வெளிப்படையாக தெரிவித்திருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் சங்க கட்டிட வேலையுமே நடக்கலையாம். விஷால் அவர்களுக்குமே திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற சூழ்நிலையுமே ஏற்பட்டிருக்கா. இந்த நிலையில தற்போது விஷால் அவர்களுக்கும் தன்ஷிகாவிற்குமே ஒரு சில விஷயங்கள்ல வாக்குவாதம் நடைபெற்று மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கா. ஆகையால இவங்க திருமணம் நடைபெற வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு சில பத்திரிகை ஊடகங்களுமே சொல்றாங்க. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.